வாழ்க வளமுடன். தேவக்கோட்டை சீதாலட்சுமி. திருநகரம் கண்ட படலம். மணவூர் என்னும் ஊரில் வாழ்ந்த தனஞ்செயன் என்ற ஒரு வணிகன் சிறந்த சிவபக்தன். வணிகம் செய்துவிட்டு கடம்பவனம் வழியாக ஊர் திரும்பும் நேரம் இரவு வேளை வந்துவிட்டதால் அங்கேயே தங்கிவிட்டான். அப்பொழுது அங்கே ஒளி வீசும் விமானம் ஒன்றை கண்டான். அதில் சொக்கலிங்க பெருமான் எழுந்தருளி இருப்பதையும் கண்டு வணங்கினான். அன்று நள்ளிரவில் 4 காலமும் தேவர்கள் வந்து அங்கு முறைப்படியான பூசை செய்வதைக் கண்டு அதிசயித்தான். மறுநாள் தன் ஊருக்கு சென்று ஆட்சி புரிந்த குலசேகர மன்னனிடம் நடந்ததை கூறினான். மன்னன் பக்தி மேலிட்டால் இறைவனை தியானித்தான். அன்று இரவு குலசேகர பாண்டியன் கனவில் சிவபெருமான் ஒரு சித்தர் வடிவில் தோன்றி கடம்ப வனத்தை திருத்தி திருநகரம் ஒன்று காண்பாயாக என்று ஆணையிட்டார். மறுநாள் தன் பரிவாரங்களுடன் அரசன் கடம்பவனம் சென்று பொற்றாமரை குளத்தில் நீராடி விமானத்தில் கோயில் கொண்டுள்ள சோமசுந்தர கடவுளை கண்டு வணங்கினான். தன்னுடன் வந்த பல்லாயிரக்கணக்கானவர்களை கொண்டு கடம்பவனத்து காட்டை முற்றிலுமாக அழித்து பெரிய நிலப்பரப்பாக்கினான். நகரை எவ்வாறு உருவாக்குவது என்று அமைச்சர்களுடன் ஆலோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது இறைவன் அரசனுடைய கனவில் ஏற்கனவே தோன்றிய சித்தரை போன்றே தோன்றி நகருக்குரிய அமைப்பையும் ஆலய மண்டபங்கள் கோபுரம் போன்றவை சாத்திர முறைப்படி எவ்விதம் அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் கூறி மறைந்து விட்டார். சிற்ப நூல் வல்ல சிற்பிகள் மூலம் திருக்கோயிலும் திருநகரமும் அழகிய முறையில் உருவாகின. அந்த நகரின் வடகிழக்கு பகுதியில் தனக்கென அரண்மனை ஒன்றையும் கட்டிக்கொண்டான் குலசேகரன். அந்நகருக்கு சாந்தியினை செய்ய அரசன் விரும்பிய போது சோமசுந்தர கடவுள் தன் சடாமுடியில் இருக்கும் சந்திரக்கலையின் புதிய அமுதத்தை சிறிதளவு அந்நகர் மீது தூவ அந்நகரம் முழுதும் தூய்மையாகி பொலிவடைந்தது. சிவபெருமானின் மதுரமான அமுதத்தால் சாந்தியடைந்த அத்திருநகரம் மதுராபுரி பின்னாளில் மதுரை என்று ஆனது. இச்செய்தியை பரஞ்சோதி முனிவர் பாடியுள்ளார். அந்நகருக்கு காவலாக கிழக்கில் ஐயனார், மேற்கில் மகாவிஷ்ணு, வடக்கில் பத்ரகாளி, தெற்கில் சப்தமாதர்கள் போன்ற தெய்வங்களை நிறுவினான் குலசேகரன். இவ்வாறு மதுரை நகரை சிறப்பாக உருவாக்கிய குலசேகரன் நீதி வழுவாமல் ஆட்சி செய்து பிறகு தன் மகன் மலையத்துவசன் வசம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு சிவ நெறியில் சென்று இறைவனோடு இரண்டர கலந்தான் என்பது இப்படலத்தின் மூலம் அறியும் செய்தியாகும். எவ்வழி நல்வழி, அவ்வழி நம்வழி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Bye bye.